நியூ Breeza VXI மாடல். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ZXI ப்ளஸ்க்கு ஈக்குவலாக மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறைய நம்ம OE ஐட்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லைக் ஃபாக் க்ரோமு, ஒரிஜினல் ஃபாக் லேம்ப்பு மாருதியோடது. தென் ஹெட்லைட்டில் வந்து ஹாலஜன் எடுத்துகிட்டு HID பண்ண போகிறோம். தென் அலாய் வீல்ஸ், ஒரிஜினல் மாருதியோட அலாய் வீல்ஸ் பண்ணுறோம். தென் இதில் வந்து மிரர் ஃபோல்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மிரர் ஃபோல்டிங் பண்ணுறோம். அப்புறம் இந்த கம்ப்ளீட் டேஷ்போர்டு சேஞ்ச் பண்ணுறோம். ZXI ப்ளஸ்க்கு கம்ப்ளீட் டேஷ்போர்டுமே சேஞ்ச் ஆகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோர்ஸில் க்ரோமு, தென் ப்ரீமியம் ஆம்பியன் லைட்டிங்கு, டோர் லெதர் ரேப் பண்ணுறோம். இந்த ஸ்டீரிங் கம்ப்ளீட்டாக கஸ்டமர் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு நம்ம டாப் எண்டோட லெதர் ரேப்டு மீடியா ப்ளஸ் க்ரூஸ் அந்த ஸ்டீரிங் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டிஸ்பிளே எடுத்துகிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு ஹை அண்ட் ஆடியோ, டேம்பிங், தென் சீட் கவரு, தென் மெயின்லி பார்த்திங்கன்னா OE ஆம்ரெஸ்ட்டு மெயினாக அதில் பண்ண போகிறோம். அந்த ஆம்ரெஸ்ட்லேயுமே சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைக் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு தர போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். OE ஆம்ரெஸ்ட்டு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். தென் ப்ரீமியம் சீட் கவர்ஸு, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைட்லேயே கஸ்டமருக்கு மோல்ட் பண்ணி தர போகிறோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% வந்து நம்ம OE ஐட்டம்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் எல்லாமே. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன் இதில். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளே கஸ்டமர் வேணான்ட்டார். VXIயில் வந்து டிஸ்பிளே வந்து கஸ்டமர் வேணான்ட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் 9 inch 464 மாட்டுறோம். தென் கஸ்டமேட் சப்வூஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே கஸ்டமர் வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் ஒரு 8 inch சப் பண்ணிகிட்ருக்கோம். தென் ஃபுல்லாகவே டேம்ப் பண்ணியிருக்கு. Dr.Artex இரிடியமில் கம்ப்ளீட் டேம்ப் பண்ணிட்டோம். அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஹெர்ட்ஸோட காம்பனன்ட் Co-Axial போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், 4 doors எல்லாமே பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. ஃப்ரண்ட் அண்ட் பேக் காம்பனன்ட் Co-Axial பண்ணியிருக்கு. தென் இந்த VXIயோட ஸ்டீரிங் வந்து கஸ்டமர் வேணான்ட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ZXI ப்ளஸில் வர லெதர் ரேப் வித் மீடியா ப்ளஸ் க்ரூஸோடு வர ஸ்டீரிங் கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே மாட்டிடும். தென் ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட்டு வித் அட்ஜஸ்டபிள் அண்டு பின்னாடி சார்ஜரோடு வர மாதிரி போயிட்டுருக்கு ஒர்க்கு. தென் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஹையர் அண்ட் ஆடியோ அண்டு ஆம்பியன் லைட்டிங் பாருங்கள். இந்த டோர் பேட் ஃபுல்லாகவே ரேப் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்லி லெதர் ரேப் பண்ணியிருக்கு. அண்ட் மேலே பாருங்கள் இந்த பிளாக் பீஸ் வரும். அந்த பிளாக் பீஸ் எடுத்துகிட்டு ஒரிஜினல் மாருதியிலேருந்து நம்ம அந்த கம்ப்ளீட் சில்வர் பீஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு மேலே அப்படியே ஆம்பியன் லைட்டிங் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. தென் இது வந்து ஒரு ஹையர் அண்ட் ஆடியோ. ஆஸ் யூஷுவல் நம்ம வயரிங்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டைப் ஆஃப் பாம் சைஸ் எலக்ட்ரானிக் ஆம்ப். இது மேட் இன் US, சவுண்ட் டிஜிட்டல். ஸோ இது ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் பவர் பூஸ்டர் ஆம்ப் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ அண்ட் பாம் சைஸில் இருக்கும். ரொம்ப காம்பேக்டான சைஸ், இடம் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோனோ, தென் டிஸ்ட்ரிபியூட்டர் பிளாக்கு, தென் எர்த் டிஸ்ட்ரிபியூட்டர் பிளாக் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த வயரிங்ஸ் பாருங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாமே பக்காவாக டேக் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த இதெல்லாம் பாருங்கள், ஸ்லீவ்ஸ்லாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த RC கேபிளோட கம்ப்ளீட்டும் பாருங்கள். இந்த கிளாத் ஸ்லீவ், சிலிக்கான் கிளாத் ஸ்லீவ் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே மறுபடியும் கம்ப்ளீட்டாக டேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்லீவ் பண்ணி டேக் பண்ணியிருக்கோம். ஸோ வயரிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். இப்போ ஒர்க் போயிட்டு நியூ Breeza VXI to கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் ஒரு டாப் எண்டுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஹாலஜன் இருந்த லைட்டை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து அசூமோட FBL HID இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ப்ரொஜெக்டரில். தென் கீழே ஒரிஜினல் ஃபாக் லேம்ப் வித் ஒரிஜினல் கப்போட மாட்டியிருக்கோம். ஒரிஜினல் க்ரோம் கப்போடவே கஸ்டமருக்கு மாட்டி கொடுத்துரும். ஒரிஜினல் ஃபாக் லேம்ப் வித் ஒரிஜினல் க்ரோம் கப்போட மாட்டியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக அண்டு பாடி கிளாடிங்ஸு. தென் மெயினாக பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் மாட்டியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டாப் எண்டோட டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் நம்ம கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் சைட் பாடி மோல்டிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரெயின் வைசரு, ரூஃப் ரெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வண்டியில் ரூஃப் ரெயில்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத இந்த வண்டியில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கீழே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம இதில் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருந்த வண்டியில் வந்து டச் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு 4 GB RAM
64 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சர்க்யூட் எல்லாம் வித் ரிவர்ஸ் கேமராவோட. தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹெர்ட்ஸ் ஸ்பீக்கர்ஸு ஃப்ரண்ட் காம்பனன்ட் பேக் கோஆக்சல் பண்ணியிருக்கோம். தென் 8 inch போல்க்கு சப்வூஃபர் சைட்லேயே இருந்த கேப்பில் அழகாக மோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. மோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். மூவபிள் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. மூவபிளே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் மோனோ ஆம்ப் டிடியோட மோனோ ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அசூமோட FBL HID, தென் முஸ்வேயோட ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் 4 channel சவுண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் ஆம்ப் மேட் இன் US இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலி ஆம்பியன்ட் லைட்டிங், கார் ஃபுல்லாகவே ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ், டோர் பேடு அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு அண்ட் கீழே லெக் டேஷ்போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் ஆம்பியன்ட் லைட்டிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக Dr.Artex இரிடியம் டேம்பிங் பண்ணியிருக்கோம் இதில். அண்டு டிக்கி லைட்டு ஒரிஜினல் மாருதியோட டிக்கி லைட் அழகாக அந்த பொசிஷனில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இதில் இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டீரியரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஸ்டீரிங்கே மாற்றிட்டோம். VXயோட ஸ்டீரிங் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு, அதிலே மீடியா வரும். பட் கஸ்டமர் அந்த பட்டன் வேணாம்னு, அந்த ஸ்டீரிங்ஸ் எனக்கு வேணாம்னு சொன்னனால ஃபுல்லி லெதர் ராப்டு, ஃபுல்லி கம்ப்ளீட்டாக லெதர் ராப்போட வித் சில்வர் கிளாடிங் வர மாதிரி மாட்டி தென் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியம் லுக் கொடுத்துருக்கோம். மீடியா அண்ட் க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணலை. ஸோ மீடியா மட்டும் பண்ணியிருக்கோம். க்ரூஸ் ஆக்டிவேஷனுக்கு ECMல ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ வாரண்ட்டி முடிச்சு பண்ணிக்கலாம் கஸ்டமர் சொல்லிட்டாரு. அதனால் நம்ம இதில் வந்து இப்போ நம்ம மீடியா மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். பட் இந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் லுக்கை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படியே. அண்டு 9 inch டச் ஸ்க்ரீனு, 4 GB RAM, 64 GB கம்ப்ளீட்டாகவே வித் ஃபுல்லி ஆண்ட்ராய்டு, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, ப்ளே ஸ்டோரு, ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். வித் நைட் விஷன் ரிவர்ஸ் கேமராவோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த ஆடியோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். இந்த ட்வீட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ப்ரீஸாலே இங்கே பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயே அழகாக நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த ட்வீட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து ஹெர்ட்ஸ் போட்டிருக்கோம், சவுண்ட் டிஜிட்டல் 4 channel ஆம்ப்பு, முஸ்வே ப்ராசஸரு, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போல்கோட 8 inch சப் மோனோ எல்லாமே பண்ணியிருக்கோம். பக்காவாக டியூன் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம DSP போட்டு. கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் ப்ரீசெட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். சிங்கிளாக போகிறப்ப, ஃபேமிலியாக போகிறப்ப, தனியாக போகிறப்ப அந்த மாதிரி. ஸோ இப்போது சிங்கிள் ஆல் சீட்டில் நம்ம ஒரு ப்ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற டேஸ்ட் படி கஸ்டமர் உட்கார வச்சு நம்ம டியூன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரோட டேஸ்ட் படி இப்போ ஒரு சாங் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கேட்டிருப்பீங்க. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு VXIலேருந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி முடிச்சிட்டோம். சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லி
சோஃபா லெதரில் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பாருங்கள் எல்லாமே ஃபுல்லி சோஃபா லெதர் வித் ஃபுல் பிளாக்கில் நம்ம இதே வண்டியோட சேம் தீம் கலருக்கே அந்த த்ரெட்டை போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஃபுல் பிளாக்கு வித் அந்த டைமண்ட் கட்டில் சென்டர் டைமண்ட் கட்டில் கஸ்டமர் கேட்டார். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மூவபிள் ஆம்ரெஸ்ட், ஒரிஜினல் மூவபிள் ஆம்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வித் பார்த்திங்கன்னா வித் ஸ்டோரேஜோட ஒரிஜினல், எந்த ஆல்ட்ரேஷன் டூப்ளிகேட் எதுவும் கிடையாது. இந்த ஃபுல் அசம்பிளியே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். அசம்பிளியை மாற்றி கம்ப்ளீட்டாக மூவபிள் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோடு பண்ணியிருக்கோம். அண்டு ஒரிஜினல் கியர் நாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கியர் நாப் வந்து டாப் எண்டோடது வராது. ஸோ இதில் கியர் நாப் ஒரிஜினலோடது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்டு பேக் சைட் பார்க்கலாம். ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா 2 போர்ட் சார்ஜரோடவே, ரெண்டு டைப் சார்ஜரோட, ஒன்று யூஎஸ்பி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். 2 சார்ஜிங்கும் நம்ம கஸ்டமருக்கு வச்சு கொடுத்தாச்சு. ரியர் ஏசி ஒன்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துடும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக் சீட்ஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டோடவே கம்ப்ளீட்டாக டியூவல் ஹெட்ரெஸ்ட்டோட அது வண்டியிலே வந்துடும். நம்ம அப்படியே யோஇ டைப் ப்ரீமியமும் பண்ணி கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது பேக் சீட்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஆம்பியன்ட் லைட்டிங் பண்ணியிருக்கோம். இதில் மெயினான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது இந்த பீடிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்கள். இது எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் தான் வரும். இந்த பீடிங்ஸ் பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக டோர் பீடிங்கே உங்களுக்கு வந்து பிளாக்கில் தான் இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக சில்வர் பீடிங்க்கு மாற்றிருக்கோம். ஒரிஜினல் ப்ரீஸாவோடது வாங்கி ஒரிஜினல் சில்வர் பீடிங்கை மாற்றிட்டு அதுலேயே நம்ம ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்து இங்கே பாருங்கள் ஃபுல் டேஷ்போர்டு லைன் பண்ணி அழகாக கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரீமியம் தீமுக்கு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதில் எங்கே பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா டோர் பேடு, ஃபுல் டேஷ்போர்டு, லெக் ரூமு, தென் பாட்டில் ஹோல்டர். ஒரு டோரில் பாட்டில் ஹோல்டரும் இந்த லைனும் பண்ணியாச்சு. தென் ஃபுல் டேஷ்போர்டும் அதுக்கப்புறம் லெக் ரூம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே ப்ரீமியம். ஆஸ் யூஷுவல் எனி கலர்ஸ் நம்ம மாற்றிக்கலாம், மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனி கலர்னாலும் சேஞ்ச் ஆகும். எல்லா கலர்ஸும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பாருங்க எனி கலர்ஸ். ஸோ எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ என்ன வேணாலும் நம்ம கலர்ஸ் மாற்றிக்கலாம் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இதுலேயே பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம், ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான மோட்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் இதிலே இருக்குது. நம்ம இதை நிறையா வீடியோஸில் ஆம்பியன்ட் லைட்டிங் காமிச்சிருப்போம். ஸோ பாருங்கள் இதிலே. ஸோ ஜஸ்ட் இப்போது நம்ம லைட்டிங் ஃபோக்கஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபாக் ஆன் பண்ணுறேன். இது வந்து ஃபாக் லைட்டு ஒரிஜினல் நம்ம மாருதியோட தான் மாட்டியிருக்கோம். ஸோ ஃபாக் லைட் இவ்வளோ தான் விஷன் வரும். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஹெட்லைட் வந்து அசூமில் FBL HID 110 வாட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் HID போக போக தான் பிரைட்னஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ இது லோ பீம், ஹை பீம், லோ பீம், ஹை பீம். ஸோ இந்த கவரேஜ் வரும். இது கஸ்டமரோட OE ப்ரொஜெக்டரில் ஹாலஜன் எடுத்துகிட்டு நம்ம அசூமோட 110 வாட் HID இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். லோ பீம், ஹை பீம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ் டு டாப்பு, மிட் டு டாப்பு எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்ம பண்ணுறோம். கியா, மாருதி, ஹுண்டாய் எல்லா டைப் ஆஃப் கார்ஸுமே நம்ம பண்ணுறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், எனிதிங் நீங்கள் கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.